ஹே ஹாய்ங்க, வெல்கம் டு our சேனல் டேஸ் வித் ஹேவன். இன்றைக்கி என்னோடய சமையலில் இது ரெண்டாவது சமையல். சட்டுன்னு சமைக்கிற மாதிரி ஒரு லன்ச் ரெசிபி. லன்ச்சாக வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் உங்கள் இஷ்டம்தான். வாழைக்காய் வறுவல் லெமன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். வாழைக்காய் வறுவலுக்கு வந்து அந்த வாழைக்காய் அப்படியே நல்லா தோல் சீவிட்டு நல்லா வந்து கழுவிட்டு ஸ்லைஸாக வந்து மீடியம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதி வந்ததும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இந்த ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்துட்டு அப்படியே உள்ளே போட்டுருங்க. பெருசாக வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துருங்க. லைட்டாக வெந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் அதை எடுத்து வச்சு உப்பு கொஞ்சம் உங்கள் தேவைக்கேற்ப, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதை நல்லா பெரட்டிட்டு நல்லா அது கோட்டாகிற அளவுக்கு கையில் வந்து பிசைஞ்சு விட்டுட்டு அப்படி 2 மினிட்ஸ் வந்துட்டு சைடில் வந்து ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கோட்டாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சைடில் நம்ம லெமன் ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 லெமனை வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நான் வந்துட்டு இந்த லெமன் ரைஸ்க்கு வந்து பெருசாக எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். இந்த கருவேப்பிலையும் இந்த பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான். அதான் வந்து சட்டுனே சமைச்சிடலாம், அதனால தான் நான் சட்டுன்னு சமையல்னு சொல்கிறேன். ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேனை வச்சுட்டு நம்ம அதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தய பவுடர் இருந்தால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெந்தயம் வந்து பவுடர் இல்லை அப்படின்னா முழுசாக வந்து முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அந்த லெமன் ஜூஸை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொதிச்சிட்டே இருக்கும்ல, அப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தய பவுடரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். அதை வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கோட் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஊற வச்சுருந்தோம்ல அந்த வாழைக்காய், அதை வந்து நம்ம எடுத்து சைடில் வந்து வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். வறுவலுக்கு வந்து ஒரு சட்டி வந்து நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா போட்டு வரிசையாக வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை திருப்பி போட்டுருங்க. அடுத்து ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் இதை வந்து நல்லா வந்து அப்படியே கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டோன்னா உடையாது, ஆனால் நல்லா வந்துட்டு வெந்துடும். அதுக்கப்புறம் என்னங்க, ரைஸை போட்டு அந்த இதில் கிண்டி அந்த வாழைக்காய் வறுவலும் ரெடி, இந்த லெமன் ரைஸும் ரெடி. சட்டுன்னு சமையல் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, பாய்.